உதாரணமாக, யாருக்காவது உடைகள் மீது அதிக ஆர்வம் இருந்தால் அவருக்கு எல்லாருடைய உடைகள் முதலில் தெரியும், ஏனெனில் முன்னுரிமை என்ன? யாருக்காவது பைகள் பிடித்திருந்தால் நீங்கள் அவர்களுடைய பையை பார்த்தீர்களா என்றால் நான் சொல்லுவேன், இல்லை, பார்த்ததே இல்லை. எந்த பை இருந்ததுன்னு கேட்டால் அவர் சொல்வார், நீங்க பையை எப்படி பார்க்கல? நான் சொன்னேன், பை என்பது என்ன? யாருக்காவது பை மீது ஆர்வம் இருந்தால் அவர் கவனம் மற்றவர்களின் பைகளில் போகும். யாருக்காவது செருப்புகள் மீது ஆர்வம் இருந்தால் அவர் மற்றவர்களின் செருப்புகளையே கவனிப்பார். மற்ற விஷயங்களில் கவனம் செல்லாது, ஏனெனில் அது அவருக்கு முன்னுரிமை அல்ல. உங்கள் முன்னுரிமையாக அலைவரிசை வைப்ரேஷன் இருந்தால் வேறு எதுவும் தெரியாது. நீங்கள் நேரடியாக சொல்வீர்கள், இவர்களை சந்தித்த போது எனக்கு எப்படி உணர்ந்தது, இவர்களின் அலைவரிசை என்ன, அல்லது இவர்கள் பேசும்போது அந்த நேரத்தில் இவர்களின் அலைவரிசை என்ன என்று. ஏனெனில் நாம் வேறு ஒன்றை நினைத்து வேறு ஒன்றை பேசுவோம். இரண்டு வகை ஆற்றல்கள் வெளிப்படும். நான் சொன்னால் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, ஆனால் உள்ளுக்குள் நினைத்தால் உங்களை சந்தித்ததில் என் நேரம் வீணாகிவிட்டது என்று, அப்போது என் இரண்டு விதமான ஆற்றல்கள் உங்களிடம் செல்லும். இப்போது நீங்கள் அதை உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் ஏமாற்றம் அடைவீர்கள். அதனால் இன்று முதல் உங்கள் முன்னுரிமையை அலைவரிசையாக வைப்ரேஷன் மாற்ற வேண்டும். உங்களுடையதும் மற்றவர்களுடையதும் உடைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். யாரையாவது சந்திக்கும் போது, இந்த மனிதரை சந்திக்கும் போது என்ன உணர்கிறேன் என்று கேளுங்கள். யாராவது பேசும்போது இவர் உண்மையில் என்ன நினைக்கிறார் என்று கேளுங்கள். உங்கள் மனதிற்கு இந்த கட்டளையை மட்டும் கொடுங்கள், இந்த நபர் இப்போது என்ன நினைக்கிறார் என்று. அங்கிருந்து உங்களுக்கு தகவல் கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையே கேட்கிறோம். அவர்கள் பேசுவது மட்டுமல்ல, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதும் முக்கியம். நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறையாவது முயற்சி செய்யுங்கள், ஒரு ஆற்றல் உங்களிடம் வரும். நாம் எவ்வளவு அதிகம் நம்மை தினமும் தூய்மையாக வைத்துக் கொள்வோமோ, நம்மிடம் அழுக்கு இருக்காமல் இருந்தால் நம்முடைய அலைகளும் வைப்ரேஷன்ஸ் தூய்மையாக இருக்கும். அப்போது நமக்கு அந்த அலைகளை உணரத் தொடங்க முடியும். முதலில் நமக்கு நம்முடைய ஞானத்தை, விஸ்டம் உணரத் தொடங்க முடியும். ஏதாவது ஒரு பொருள் சுத்தமாக இருந்தால் மட்டுமே அதற்கு கீழே இருக்கும் விஷயம் நமக்கு தெரியும்.